ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். விஜய் காவேரி தேடி அலைகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் உள்ள வீட்டுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் சிதறி கிடக்கு. அதை பார்த்துட்டு விஜய் சந்தேகப்படுறாரு. கண்டிப்பாக இது பசுபதியோட வேலையாக தான் இருக்கும். ஆனால் பசுபதி ஜெயிலில் இருக்கானே, அவன் எப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அஜய்க்கு கால் பண்ணி கேட்குறாரு. உன் மாமனார் வெளியே வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அஜய் அதையே நீங்கள் கேட்குறீங்க, அவர்லாம் இன்னும் வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அஜய். அதுக்கு விஜய் அப்போ அவன் வெளியே வரலைன்னா அவன் எப்படி பண்ணியிருக்க முடியும்னு யோசிச்சுட்டு, அப்போ ராகினி இப்படி பண்ணியிருப்பாளோ, அவள் தான் எல்லாத்துக்கும் துணிஞ்சவளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே போய் ராகினிகிட்ட நேராகவே கேட்குறாரு, காவேரி நீ என்ன பண்ணா, எங்கே இருக்கா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவள் எங்கேயோ ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அவ்வளோதான், மற்றபடி அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு இவர் சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் ராகினியோட கழுத்தை பிடிச்சிடுறாரு. கழுத்தை பிடிச்சிட்டு ராகினி உண்மையை சொல்லு, நீ காவேரி என்ன பண்ண, இப்போ கூட எதுவும் ஆகலை, நீ இப்போ சொன்னால் கூட நான் உன்னை மன்னிச்சு விட்டுருவேன், ஆனால் காவேரிக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை கேட்குறாரா. நான் ராகினி உண்மையை சொல்கிறாப்புல இல்லை. ராகினி வாக்கிலே சிரிச்சுக்கிட்டு, உன் முன்னாடி நான் என்ன செய்ய போகிறேன், அவளை கூட்டிகிட்டு எனக்கு என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நக்கலாக பதிலுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் ரொம்பவே கோவப்படுறாரு. இங்கே பாரு, உண்மையை சொல்லு, தேவையில்லாமல் என்னை கத்த விட்டுட்டு இருக்காத, காவேரி எங்கே, அவள் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சா, அவளை ஏன் அப்படி போட்டு சித்திரவதை பண்ணுறீங்க, அவள் உங்கள் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சு தான் உங்கள் குடும்பத்தில் சம்மந்தம் வேணான்னு சொல்கிறான், நான் கூட அதை தப்பான்னு நினச்சிக்கிட்டேன், இப்போ மறுபடியும் உங்கள் புத்தியை காமிச்சிட்டிங்கல்ல, உங்கள் அப்பா வெளியே வந்துட்டார்ல, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அதுக்கு இந்த ராகினி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வெளியும் வரல, நாங்கள் காவேரியை கடத்தவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ கடத்தலைன்னா அங்கே எப்படி கொடைக்கானல் உள்ள வீட்டில் எல்லாமே சிதறி கிடக்கு, என்கிட்ட பொய் சொல்லாத, நீ உன்னை மாதிரி பொண்ணு தானே அவளும், ஏன் அப்படி பண்ணுற, நீ பொம்பளையா இல்லை வேறு எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே திட்டுறாரு இந்த விஜய். அதுக்கு ராகினி சிரிச்சுட்டு, இப்போ எரியுதா உனக்கு, இப்போ எரியுமே, என்னோட நிச்சயத்தை உன் பொண்டாட்டி நிறுத்தினாலே, அப்போ உனக்கு எதுவுமே தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, அது அது வேறு பிரச்சனை, இது உயிரோடு நீ விளாடுற, அவளை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லும்போது, அது ஏன் கையில் இல்லை, அது உன் பொண்டாட்டி நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. அப்போ அவளை கடத்தினது நீங்கள் தானே அப்படின்னு கேட்கும்போது, இன்னுமா புரியலை, அவளுக்கு வேறு யார் எதிரி இருக்க போகிறா, நான் தான் கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி சொல்கிறா. அப்போ உங்கள் அப்பா எங்கே, அவர் வெளியே வந்துட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அப்பா வெளியே 2 நாள் ஆச்சு, காவேரியை நாங்கள் சும்மா விட மாட்டோம், எங்களுக்கு இப்படி ஒரு அவமானத்தை அவள் தேடி தந்துட்டால, அவளை என்ன பண்ணுறோன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லவும், விஜய் ராகினியோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாரு. இங்கே பாரு, நீ உயிரோடு இருக்கணும்னா என் காவேரியை விட்டுற சொல்லு வெளியில், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இது உங்கள் அப்பனுக்கு ஃபோன் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கு ஃபோன் அடித்து, இப்போ ராகினியை நான் என்ன செய்வேன்னு தெரியாது, காவேரி எங்கே இருக்கிறாங்கிற இடத்த உடனே சொல்லலை, இப்போ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதுக்கு பசுபதி சொல்கிறாரு, உன் மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்லை, என் பொண்ணை ஏதாவது நீ பண்ணிப்பார், அப்புறம் இங்கே காவேரிக்கு என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் மிரட்டுறான். அதோட விஜய் ராகினியை சி, நீலாம் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை பிடிச்சி தள்ளிட்டு வேகமாக கொடைக்கானல் போகிறாரு. அங்கே போய் தேடாத இடம் இல்லை, ஒவ்வொரு இடமா தேடிட்டு திரும்பவும் பசுபதிக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் பசுபதி ஃபோனே எடுக்க மாட்டான். இப்போ எடுக்கவே மாட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே விஜய் தனக்கு தெரிஞ்ச ஆட்களை கொடைக்கானலில் வர சொல்லி எல்லாரையும் விட்டு தேட சொல்கிறாரு. விஜய் ஒரு பைத்தியக்கார மாதிரி அங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சு திரியிறான். ஏன் காவேரி இப்படி ஒரு நிலைமை எனக்கு கொண்டு நிறுத்தினேன், இதே மாதிரி தான் வெண்ணிலாவும் என்னை பைத்தியக்காரனை ஆக்கணும், அதே மாதிரி நீயும் ஆக்கி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் திரும்பவுமே பசுபதி கால் பண்ணுறாரு. பசுபதி கால் அட்டன் பண்ணி என்ன என்ன எங்கே வந்திருக்கேன்னு கேட்கும்போது, நான் கொடைக்கானல் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பசுபதி சொல்கிறாரு, நான் இப்போ கொடைக்கானல்லே இல்லையே, காவேரி கொடைக்கானல்லே இல்லை, நாங்கள் வேறு இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. தயவு செஞ்சு உன் காலில் வேணாலும் விழுவுறேன், நீ காவேரியை விட்டுரு, இனிமேல் உன்னோட விஷயத்தில் நாங்கள் தலையிடவே மாட்டோம், அஜய்க்கும் ராகினிக்கும் நீயே கல்யாணம் பண்ணி வச்சு நீயே 2 பேரையும் வச்சுக்க, நாங்கள் தலையிடவே மாட்டோம்னு சொல்லும்போது, அது எப்படி, நான் என் பொண்ணை கட்டி கொடுக்குறது காவேரி கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான், நீ பாட்டுக்கு அஜய்ங்கிற ராகினியவும் தனியாக போக சொல்லிட்டேன்னா எப்படி கஷ்டப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி எகத்தாளமாக பதில் சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் ஏய் பசுபதி, நீ இப்போ என் கையில் கிடச்ச என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்துறாரு. சவுண்டை குறை அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. இவ்வளோலாம் சத்தமாக பேசினேன், இவ்வளோ ஒரே சோழியில் முடிச்சிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. அதுக்கு விஜய்
சொல்கிறாரு, நீ என் கையில் மாட்டுற நேரம் நீ உயிரோடு இருக்கிறியான்னு மட்டும் பாரு. காவேரி கண்லேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வந்துருந்துச்சு, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அவள் உடம்புல ஒரு கீறல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் காவேரி வந்து நல்லாவே அடித்து தான் அந்த பசுபதி போட்டிருக்கான். என்ன செய்ய போகிறானோ தெரியலை. விஜய் வந்து காவேரி எப்படி கண்டுபிடிக்க போகிறாரோ தெரியல. யாருக்கெல்லாம் இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிரிவு வந்து கண்டிப்பாக விஜய்க்கும் காவேரிக்கும் வேணும் தான். 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா அந்த பிரிவு கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.